வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தையில் உள்ள ரகசியங்களை எங்களை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகின்ற அடியனை மறைத்து ஆவியானதமை இடைவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சீசர்கள் அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுகிறார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே இப்பொழுது அடியனை மறைத்து ஆவியானதமே இடைவிடவன்மாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். பேசும் உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே 3 மாதங்களுக்கு பிற்பாடு உங்களோடு கூட இணைந்து இந்த தூய திருத்துவ ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றார். வந்தவுடன் நம்முடைய ஆயரிடத்தில் சென்ற பொழுது அவர் முதலாவது சொன்னது, ஐயா நீங்கள் கீழே மாத்தூரை பார்த்துக்கங்க. நான் சொன்னேன், பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடுங்கயான்னு சொல்லியிருக்கேன். அதனால் கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே நம்மை கொண்டு இந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்யவும், நம்முடைய ஆயருடைய வழிகாட்டுதலோடு கூட இன்னும் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய நாம் ஆயத்தப்படுவோம். இந்த திருத்துவ ஆலயம் என்பது நாம் மட்டும் ஆராதிக்க அல்ல, திருத்துவ தேவனை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வழிநடத்துதலை படைத்த கர்த்தர், நமக்காக சிலுவையிலே மரித்த குமாரன், நம்மை இந்த நாள் மட்டும் நம்மை பாதுகாக்கின்ற ஆவியானவர், மூவரையும் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் மற்றவர்கள் திருத்துவ தேவனோடு கூட ஐக்கியப்படவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் இந்த நாளில் எதை குறித்து தியானிக்கலாம் என்று இருந்த பொழுது காலையில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஒரு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வாசிக்க வேண்டிய வேத பகுதி. இதனால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த திருத்துவாலயத்தில் பெண்கள் ஞாயிறாக நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். அதே போன்று நம்முடைய கஸ்பா சபையிலே முதியோர் ஞாயிறாக ஆசரிக்க இருக்கின்றார்கள். எனவே நான் பார்த்தேன், அங்கு முதியோருக்கான செய்தி கொடுக்கப்படும், இங்கு வரக்கூடியவர்கள் பெண்களுக்கான செய்தியை கொடுக்க இருக்கின்றார்கள். அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை நம்மை சிந்திக்க முடியாது கொடுத்த வேத பகுதியை தான் நாம் வாசிக்க கேட்டோம். அதற்கு நம்ம திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு, திருமுழுக்கினால் கிறிஸ்து அடையாளப்படுத்துவதை வெளிப்படுத்துதல். திருமுழுக்கினால் கிறிஸ்து அடையாளப்படுத்துவதை வெளிப்படுத்துதல் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நன்கு தெரியும், ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது முதலாவது நமக்கு 2 சாக்கரம் உண்டு. ஒன்று திருமுழுக்கு, 2வது திருவிருந்து. திருமுழுக்கு என்பது நாம் குழந்தையாக இருக்கின்ற பொழுதோ அல்லது வயது சென்ற பிற்பாடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே நாம் பெறுகின்றது திருமுழுக்கு, ஞானஸ்தானம் என்று சொல்கிறோம். ஆனால் திருமுழுக்கு என்பது உள்ளான மாற்றத்திற்கான வெளிப்புற அடையாளம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பிடிச்சினால் நாம் வெளிப்புறமாக ஒருவேளை திருமுழுக்கு எடுக்கலாம். நான் உள்ளான ஆத்மா ஆண்டவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஏன்னால் நாம் இருக்கின்ற சபை சீர்திருத்த திருச்சபை. சீர்திருத்த திருச்சபையிலே இதை பார்க்கின்ற பொழுது இதை கிரேக்க சொல் என்ன என்று பார்த்தால் பத்தோ என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே மூழ்குதல், கழுவுதல், தோய்த்தல் என்று பொருள். திருமுழுக்கின் சொல்லை ஆன்மீக பொருளில் பயன்படுத்தும் போது அதன் உட்பொருள் உணர்ந்து பார்த்தல் அவசியம். ஏதோ கையை கழுவுனம் கால கழுவுனம் இல்லை, அதன் மூலமாய் நம்முடைய பாவம் நீக்கப்படுகின்றது. நாம் ஆண்டவரோடு கூட பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுகின்றோம். ஏதோ தண்ணி அல்ல, இந்த தண்ணி மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நிறைவாழ்வை
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற நிறைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்படுகின்றோம். இந்த திருமுழுக்கு என்பது யூதருடைய வழக்கத்திலே ஒன்று என்று யூத ஏடுகளில் சொல்லப்படுகின்றது. ஆம், ஆண்களுக்கு விருத்தசேதனம் பண்ணப்பட்ட நாட்கள் உண்டு. அதே போல அவர்களை தண்ணீரில் மூழ்கி எடுத்தனர். மூழ்கி எடுக்கின்ற பொழுது அது பெண்களாக இருந்தாலும் தண்ணீர் மட்டும் மூழ்கினால் எடுத்தினால் போதும் என்று பார்க்கின்றோம். திருமுழுக்கின் மூலம் ஒரு விசுவாசி பூமியுள்ள கிறிஸ்துவில் காணப்படக்கூடிய உடலின் ஒரு அங்கமாய் என்ன சொல்கிறாங்கல்ல, திருச்சபையில் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நீங்கள்லாம் திருச்சபையின் அவயவங்களாக இருக்கின்றோம். அப்படின்னா அவயவங்கள் ஒரு சரீரத்திலே பார்க்கின்ற பொழுது தலை மட்டும் இல்லை, மற்ற எல்லாம் சேர்ந்தாதான் சரீரம், கை, கால். அப்படின்னா நாம் எல்லாரும் அவயவங்களாய் சேர்க்கப்படுகின்றோம். திருமுழுக்கின் மூலமாய் ஆண்டவருடைய திருச்சபையிலே நாம் சேர்க்கப்படுகின்றோம் என்று சொன்னால் நமக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த பரம காணானை பெருமுடியாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இந்த நாளிலே வாசித்த அந்த வேத பகுதியை ஐயா மிக அருமையாக வந்தாங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். இதுவரை பழைய ஏற்பாடு நிறுவ பகுதி வேறு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுதான் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி. அதை எடுத்து வைத்துக் கொள்வோம் என்றால் பார்க்கின்றோம். யார் வரா? இரவில் இயேசுவை சந்திக்க நிக்கதேமு என்ற யூதருக்குள்ளே அதிகாரியான அவன் வருகின்றான் என்று பார்க்கின்றோம். யார்? சாதாரண ஆள் கிடையாது. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்தான். அப்படின்னா அவன் வந்து இயேசுவை பார்க்கறது யாருக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கி அதுதான் மக்களுடைய இது ப்ரெஸ்டீஜி. நம்ம எதுலேயும் குறைஞ்சிடக்கூடாது. நான் தான் இன்றைக்கி அப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட நான் என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் தான். யாரையும் வைத்து ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இங்கே அவன் சொல்கிறான் ராக்காலத்தில், ஏன்னா மக்கள்லாம் பார்த்துடக்கூடாதா, ராக்காலத்தில் வருகின்றான் என்று பார்க்கின்றோம். அவன் ஒரு மத தலைவராக இருந்தாலும் கூட ரட்சிப்பை பெற, புதிய பிறப்பை பெற திருமுழுக்கு என்பது அவசியம் என்பதை அறிந்த அவன் இயேசுவை தேடி வருகின்றான். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நாம் எவ்வளவாய் இயேசுவை தேடுகின்றோம். இயேசுவை தேடுகின்ற பொழுதுதான் ரட்சிப்பு உண்டு. ஒருவேளை வெளிப்புறமாய் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற வழி என்ன என்பதை கேட்க அவன் வந்தவனாய் இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். இதை 2 திரு தலைப்புகளிலே தியானிக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை காண புதிய பிறப்பு அவசியம். தேவனுடைய ராஜ்யத்தை காண புதிய பிறப்பு அவசியம். 2வது, பரிசுத்த ஆவியால் பிறக்கும் வாழ்க்கை அவசியம். 2வது, பரிசுத்த ஆவியினால் பிறக்கும் வாழ்க்கை அவசியம். தேவனுடைய ராஜ்யத்தை காண புதிய பிறப்பு அவசியம். நாம் வாசித்த 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்கின்றான். அங்கே பார்க்கின்ற பொழுது வந்து அவன் ஒன்று மட்டும் அல்ல, ஒருவன் தன்னோடு தேவன் இராவிட்டால் நீ செய்கிறதை இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தி ஒன்று தேவன் இருக்கார், அதனால நீ இப்படிப்பட்ட அதிசயங்களே அற்புதம் செய்ய. இன்றைக்கி மக்கள் நம்மளை புகழ்ந்தோன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு பிரத்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த மெய்யாகவே என்று சொல்கிற பொழுது அது ஒரு கண்டிப்பாய், நிச்சயமாய் என்று சொல்லி பார்க்கின்றோம். நான் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவனுடைய அனுபவமாய் இருக்க வேண்டும். ஆம், நிக்கதேமு பரிசேயனும் யூதர்களின் தலைவரும் வேத அறிஞருமாய் இருந்தாலும் கூட அவனுக்குள்ளாக ஆண்டவர் சொல்கிறது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவேளை நாம் நல்ல செயல்களையும் மத பழக்க வழக்கங்கள், பதவி மற்றும் ரட்சிப்பு எல்லாவற்றையும் நாம் கொடுக்க முடியாது. நாம் ஏதோ ஆண்டவருக்காக இதை செய்கிற அதை செய்கிற, அது ஒன்றும் ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்பது ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழுகின்ற வாழ்க்கை, ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கின்ற வாழ்க்கை. என்றால் அங்கே பார்க்கின்ற பொழுது நான் நல்ல செயலாம் செய்கிறேன், ஆண்டவருக்காக தான் ஓடுறேன் எல்லாம் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார். நாம் எந்த பணத்தை கொடுத்து எந்த பதவியில் இருந்தாலும் ஆண்டவருக்காக நான் இப்படிப்பட்ட அரிய பெரிய காரியங்களை செய்தேன்னு சொன்னாலும் கூட ஆண்டவர் அங்கு பார்க்கின்ற பொழுது அது ஒன்றும் ரட்சிப்பை கொடுக்காது. ஏனால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும்.
மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக வாழ வேண்டும். நாம் வாழக்கூடிய சமுதாயம் என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விட்டு வெகு தூரத்திலே அழைத்துக் கொண்டு செல்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது, சமுதாயமாக இருக்கின்றது. அது இன்றைக்கு இளைஞர்களும் பாடுகின்ற பாடை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு என்ன நடக்கின்றது? உலகம் போல ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையிலே அணு தினமும் நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய புது பிறப்பு தேவை. நல்லா ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறப்பா, இந்த நாளிலே உம்முடைய திரு சன்னிதானத்தில், அதான் ஆலயத்திலே ஆராதனை நடத்துவதின் நோக்கம் என்ன? ஆலயத்தை கட்டிட்டோம், பூட்டிட்டு போயிடலாமா? ஆலயத்தை திறந்து வைத்து நாம் ஆராதிப்பது என்ன? ஆண்டவரே, இந்த நாளிலே நான் வந்து ஆராதிக்க வந்திருக்கின்றேன். என்னுடைய நிலையை நீர் அறிந்திருக்கிறப்பா. ஆவியானவரே, என்னை முற்றிலுமாக நீர் கழுவும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே. நான் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தோடு கூட மீண்டுமாக என் இல்லத்திற்கு செல்ல வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட சமுதாய பணிக்கு செல்ல வேண்டும், நான் இந்த சமுதாயத்துக்குள்ளாக நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் வைராக்கியத்தோடு கூட ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. என்னடா அங்கே பார்க்கின்றோம், கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தான் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்படினால் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து நமக்குள் இருக்க வேண்டும். நான் போய் கிறிஸ்துவோட இருக்கேன் அல்ல, கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இருக்கின்ற பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை, முந்தின வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய திருசமூகத்திலே வருகின்ற பொழுது பழையவைகளை நாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானதை நாம் நினைக்க வேண்டாம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன் அப்பா, என்னை புது சிருஷ்டியாக நீர் மாற்ற வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே பார்க்கின்ற பொழுது எபேசியரில் பார்க்க சொன்னால் அங்கு பார்க்கின்றோம், ரட்சிப்பு என்பது ஏதோ நாம் செய்த புண்ணியங்களினால் அல்ல, நம்முடைய புண்ணியங்களினால் அல்ல. எபேசியர் 2:8-9 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 2:8-9. 8-9 2ஆம் அதிகாரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல, இது என்னுடைய புண்ணியத்தினால், நான் செய்த தர்மத்தினால், தானம் பண்ணேன், தர்மம் பண்ணேன், ஆலயத்துக்காக எவ்வளவு கொடுத்தேன், ஆலயத்தை நான் கட்டி எழுப்பினேன், நான் இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கின்றேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி நான் பெருமை பாராட்ட அல்ல, நீங்களும் பெருமை பாராட்ட அல்ல. இது ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்றது. எது கிரியினால் உண்டானது, இது கிரியினால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியினால் உண்டானதல்ல, ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்தது. ஏனால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் தேவனுடைய ஈவு. ஈவுனா என்னது? பரிசு. அவர் கொடுத்தது. ரட்சிக்கப்பட்ட மக்களாய் எத்தனையோ கோடி மக்கள் இந்திய தேசத்தில் உண்டு. ஆனால் ஒரு சிறு கூட்டமாய் நாம் ரட்சிக்கப்பட்ட கூட்டமாய் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு பழைய வீடு இருக்குது, வெறும் வெளிப்பூச்சு, என்னால் அதை புதிதாக்க முடியுமா? ஒரு பழைய வீடு இருக்குது, சும்மா வெளியில் பூசிட்டேன் அது புது வீடுன்னு சொல்ல முடியுமா? வெளியில் செவரை மாத்திரம் பூசினா, உள்ளிருந்து புதுப்பிக்கப்பட வேண்டும். உள்ளே இருக்க ஓட்டையை அடைச்சிட்டு வெளியே பூசணும். இருக்கிற ஓட்டை செங்கலுக்கு கல்லுக்கு இடையில ஓட்டை இருக்குது, ஆனால் நான் வெளியே பூசிட்டேன் புது வீடு, உள்ளே இருக்கிறதெல்லாம் அடைக்கணும். அதுபோல் தான் மனிதனுக்கும் உள்ளத்தின் மாற்றம் தேவன் விரும்பும் புது பிறப்பு. உள்ளத்திலே மாற்றம், வெளிப்புறமான மாற்றம் அல்ல. வெளிப்புறமாக நாம் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் வெள்ளை சட்டை,
அதான் நமக்கு ஈஸியாக தெரியுதுண்ணே. வெள்ளச்சட்டை போட்டாச்சுன்னா இவங்கெல்லாம் அது ஒரு கோஷ்டியே இருக்காங்க. அந்த கோஷ்டி என்ன சொல்லுவாங்க, நம்மளை பார்த்தோன்னே எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த வெள்ளை ஜப்பாலாம் போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க பார்த்தோன்னே நம்ம கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் கிறிஸ்தவங்களா? ஆமாம் கிறிஸ்தவங்க. எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? உங்களுக்கு என்னென்னா, இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதி இத்தனை மணிக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் அல்ல. இன்றைக்கி அதுதான் ஏமாந்து போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மனிதனுடைய உள்ளத்தின் மாற்றமே தேவன் விரும்பும். உள்ளத்தில் மாற்ற வேணும். மனுஷருக்காக நாம் மாற அல்ல, எனக்காக உங்களுக்காக நாம் மாற்ற அல்ல. மனிதர்கள் ஆண்டவரை தேடி வந்து அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வசனத்தை மாத்திரம் சொல்லணும். வசனம் ஜீவன் உள்ளது, அது கிரியை செய்யும். அது ஆவியானது உள்ளதாய் இருக்கின்றது, ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிறது வசனம். அப்போ நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார், இயேசு உங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டார், இயேசுவின் இரத்தமே ஜெயத்தை கொடுக்கும். சொல்லி பாருங்கள். ஒரு நாள் அந்த ஆத்மா, அந்த உள்ளம் நிச்சயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த தூய திருத்துவாலயத்தை வந்து ஆண்டவருக்கு சாட்சி போகிற வலையிலையா. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது. அதனால தான் புது பிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியால் பிறக்கும் வாழ்க்கை அவசியம். பரிசுத்த ஆவியினால் பிறக்கும் வாழ்க்கை அவசியம். ஏதோ புதிய பிறப்பு புதுசாக வந்தாச்சு, ரட்சிப்பு வந்தாச்சு, ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அல்ல. ஆவியினால் பிறந்த ஒரு வாழ்க்கை இதான். அதில் நான் வாசித்த அதே 3ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 8 வசனங்களை பார்ப்போம் சொன்னால் அங்கே சொல்லப்படுகின்ற காரியம், அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமா என்றான். இயேசு பிரதித்தமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று திருப்பி என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன், மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போயிருந்தும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் அவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்று பார்க்கிறோம். அப்படினால் அன்புக்குரியவர்களே, நாம் தண்ணீரினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால் ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு புதிய பிறப்பு மனித முயற்சினால் அல்ல, ஆவியானவர் மூலமாய், ஆவியானவரோடு செயல்படுகின்ற மூலமாய் நாம் ஒரு புதிய பிறப்பாய் நாம் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். காற்று தெரியும், நல்லா காற்றடிக்குது. காற்று எப்படி பார்க்க முடியாதோ அதே போல்தான் நம்முடைய காரியங்களும். ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்கின்ற பொழுது ஆவியான் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கின்றார். ஆவியின் கிரியைகளும் அது வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று பார்க்கின்றோம். புதிய பிறப்பு பெற்றவரின் வாழ்க்கையில் அன்பும் பரிசுத்தமும் கீழ்ப்படுதலும் கிறிஸ்து போன்ற குணாதிசயம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து சென்றிருக்கின்றார். அவர் முன்மாதிரியாய் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி சென்றிருக்கின்றார். அப்போ ஆவியானவர் என்ன சொல்கிறார்? நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் என்று சொல்கிறார், நான் போவேனாகில் தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து நீங்கள் நடக்க வேண்டியவளை கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களுக்கு என்ன போதித்தேனோ, என்ன உபதேசம் பண்ணனோ எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி தான் வேதவசனம் சொல்கின்றது. ஆவியானவர் இன்னைக்கு சொல்கிறாரு, செய்யாதப்பா, போகாதப்பா சொல்கிறாரா இல்லையா? மனசு இங்கே இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? மனசாட்சி. ஒரு சிலர் பார்த்து சொல்கிறோம்ல, இவன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டான், யார் சொல்லி கேட்க மாட்டான், அது மனசாட்சிக்காக இது தப்புன்னு பண்ணலையா சொல்கிறோமா இல்லையா? உலக வழக்கத்தில் நம்ம சொல்லலை, அவன் பண்ணுறது அவன் மனசாட்சியாச்சும். மனசாட்சி என்பது ஆவியினால் நடத்தப்படுகின்றதாக இருக்க வேண்டும். ஆவியானவர் தான் நம்மோடு பேசுகின்றார். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அசைவாடி கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் ஆவியானவருமா இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். போகிறது சரியில்லை, நடக்கிறது சரியில்லை, பேசுறது சரியில்லை, நீ இருக்கிற கூட்டம் சரியில்லை. இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? கூட்டத்தை தான் கூட்டுறோமா இல்லையா? ஒரு ஆளை வீழ்த்தணுன்னாக்க என்ன பண்ணுறோம்? ஒரு ஆளவுக்கு என்னை வீழ்த்தணுன்னா நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்கன்னா என்னை வீழ்த்திடுவீங்க, அப்படி தானே?
செத்து போய் வீழ்த்தனாக்கா எல்லாம் ஒன்று சேரணும். அப்படிதான் இன்னைக்கு ஒரு கூட்டங்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய திருவ சித்தத்தை அறியாதபடி, ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆவியானவர்களால் உணர்த்தப்படுகின்றது. ஆவியானவர் சொல்லுகின்றார், ஆனால் அதனுடைய விளைவு என்ன என்பதை அவர்களே அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே கீழ்ப்படிதலும் பரிசுத்தமும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற குணாதிசயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தீத்துள்ளே பார்க்கின்றபோது தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன முன்கினால் பரிசுத்தாவின் புதிதாக்கணும் நம்மை ரட்சித்திருக்கின்றார். நம்ம பண்ணதுனால நம்ம நீதி கிரியை நிமித்தம் அவர் ரட்சியாமல் நம்ம ஏதோ நீதி பண்ணோம் அதனால் அல்ல, அவருடைய இரக்கத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். அதே பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கின்ற பொழுது வாசிக்கலாமே. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26-27 தீர்க்கதரிசி சொல்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்வாராம், ஆவியானவர் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது நம்மை எப்படியாக அவர் வழிநடத்துகின்றார் என்று பார்க்கின்றோம். வாசிக்கலாமே. 36ஆம் எசேக்கியேல் 36:26-27 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவையின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்கின்றார். அதான் தீர்க்கதரிசன வார்த்தை. இன்றைக்கு கீழமாத்தூர் திருச்சபையில் அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் அவர் பார்த்து சொல்லுகின்றது, நான் பண்ணுவேன். நம்மளால் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் செய்யவும் பண்ணுவேன். சொன்னதுதான். ஆண்டவர் திருவுளம் தீர்க்கதரிசி மூலமாய் குடைத்த வாக்குகள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கின்றது. அப்படி என்றால் இங்கு பார்க்கின்ற போது நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே அவருடைய ஆவியை வைத்து அவர் வைத்த கட்டளைகளில் நடக்கவும் அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகள் செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார் என்றால் அதற்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டுகிறவராக இருக்கின்றோம். அப்படி செய்கின்ற பொழுதுதான் கலாத்தியரில் சொல்லப்படுகின்ற இந்த ஆவியின் கனி நம்மோடு கூட இடைப்படுகின்றதாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கி காற்று பார்த்துருக்கோம்ல, காற்றாடி பார்த்துருக்கீங்களா? நாகர்கோவில் பக்கம் போயிருக்கீங்களா? அப்படியே ஒரு பெரிய வீட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். காற்று பார்த்துருக்கீங்களா? இந்த காற்றானது காற்று அடித்தோடனே அந்த காற்று திசையில் தான் வச்சுருப்பாங்க. அது சுற்றி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா காற்று வீசும்போது அது சுழறுகிறது. பார்த்துருக்கோம்ல, அதுபோல தான் பரிசுத்த ஆவி நம் கண்களால் காணப்படாவிட்டாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதை நாம் தெளிவாக உணர முடியும். எப்படி அங்கே சுற்றுனே கரண்ட்டு வருதோ, நான் ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பான், நம்முடைய வாழ்க்கையே மாறும். நம்முடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக இருக்கும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த யோவான் 3:8 2 காரியங்களை, நமக்கு அவசியமான காரியங்களை இன்றைக்கி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை காண புதிய பிறப்பு அவசியம். அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியால் பிறக்கும் வாழ்க்கை அவசியம். எனவே நம்முடைய அவசியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் கூட இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் உடைய வார்த்தையின் மூலமாய் எது அவசியம் என்பதை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறப்பா, நான் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எனக்கு கிருபைதாரம் சொல்லி நம்முடைய சிந்தனையிலே நான் உண்மையான புதிய பிறப்பை அனுபவித்திருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமே, ஆவியார் நம்மோடு கூட ஏற்பட்டிருக்கின்றாரே, ஆண்டவரே, நான் உண்மையான புதிய பிறப்பை நான் அனுபவித்திருக்கிறேனா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்போம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் மாற்றம் என் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா என்பதை இரண்டாவது கேள்வியாக கேட்போம். கேட்டு அதற்கான விலையை ஆண்டவரே தாரும். ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்காவிட்டால் இந்த நாளிலாவது நான் அனுபவிக்க எனக்கு கிருபைதாரும். என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வெளிப்படவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய நாட்களிலே அது வெளிப்பட்டு அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய என்னை அர்ப்பணிக்கின்றேன் சொல்லி அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற பக்கத்திருக்கிறோம்.
கேட்ட சத்தியத்தின்படி கத்தாவே எங்களுடைய அவசியத்தை நாங்கள் கத்தாவே உணர்ந்து பார்த்து கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே கத்தாவே உங்களுக்கு ஏற்றவர்களாய் வாழ எங்களுக்கு ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கனமையும் கிடைக்கின்றோம். நீர் பிரேசம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.